இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மூத்த வானொலி நாடக எழுத்தாளர் எஸ் வைரக்கண்ணு காலமானார். தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்திலேயே உயிரோட்டமான வசனங்கள், ஆவலை தூண்டும் பின்னணி இசை, எடுப்பான ஒலி கூறுகள், இறைச்சலற்ற பின்னணி குரல்கள் என்று வானொலி நாடகத்தின் வழி தமக்கென தனியொரு அடையாளத்தை கொண்டிருந்த தயாரிப்பாளரும் எழுத்தாளருமான எஸ் வைரக்கண்ணு நேற்று காலமானார். 80ஆம் ஆண்டுகளில் மலேசிய வானொலியான ரங்காயான் மேரா மூலம் திகழ் மர்மம் நிறைந்த வானொலி நாடகங்களை எழுதுவதில் புகழ்பெற்ற வைரக்கண்ணுவிற்கு வயது 72. பேரா தெலுக் இந்தான் கோலபெர்னாம் தோட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தமது 18வது வயது முதல் எழுத்துலகில் கால் பதிக்க தொடங்கினார். வானொலி நாடகம் மட்டும் இன்றி தமது அத்தனை படைப்புகளின் பின்னணியிலும் ஏதாவது ஒரு வசனத்திலோ அல்லது காட்சியிலோ தம்மையும் லாவகமாக தொடர்பு படுத்தி அந்த நாடகத்தை வித்தியாசப்படுத்தும் ஆற்றலும் வைரக்கண்ணுவிடமும் மிகுதியாகவே இருந்தது. நாடகத்தின் இடையே விக்ரம், ராம்பாபு போன்ற புனை பெயர்களில் பத்திரிகைகளின் சிறுகதை எழுதி வந்தார். ஸ்கைப் செயலி மூடு விழா கண்டது. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள மக்களை இணைக்கும் சேவையை வழங்கி வந்து ஸ்கைப் செயலி செவ்வாய்க்கிழமையுடன் மூடு விழா கண்டது. 2003ஆம் ஆண்டு இச்செயலி இணைய பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. காணொலி வடிவிலும் குரல் அழைப்பிலும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை இச்செயலி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 2010ஆம் ஆண்டில் ஒரு மாதத்திற்கு 30 கோடி பேர் இச்செயலியை பயன்படுத்தினர். ஜூம் அல்லது ஃபேஸ்டைம் போன்ற செயலிகள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னர் எல்லைகளை தாண்டி தொடர்பு கொள்ளும் முறையை ஸ்கைப் மாற்றியது. 2011ஆம் ஆண்டு 850 கோடி அமெரிக்க டாலருக்கு ஸ்கைப் செயலியை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியது. இந்தியா பாகிஸ்தான் போரை குறைக்க ஐநா அறிவுறுத்து. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் போர் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை குறைக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை ஐநா அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடி இவ்விரு நாடுகளின் மக்களுக்கும் கடுமையான பாதகத்தை ஏற்படுத்தும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்தார். இரு நாடுகளுடனும் நான் தொடர்ந்து தொடர்பு கொள்வதில் இதுவே எனது செய்தியாக இருந்து வருகிறது. தவறை செய்யாதீர்கள். ராணுவம் தீர்வாகாது. அமைதிக்காக இரு அரசாங்கங்களுக்கும் எனது நல்லெண்ணத்தை வழங்குகிறேன். பதற்றத்தை குறைத்தல், அரசு தந்திரம் மற்றும் அமைதிக்கான புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாட்டை ஊக்குவிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் ஆதரிக்க ஐநா சபை தயாராக உள்ளது என்றார் அவர். பொதுமக்கள் பாதிப்படையாமல் சட்டப்பூர்வமான வழிமுறைகள் மூலம் இதற்கான தீர்வுகளை பெற இரு நாடுகளுக்கும் முயற்சிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 3 நாட்களில் 2வது ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ளது. இந்தியா எந்நேரத்திலும் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று உளவுத்துறை தெரிவித்திருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அதே வேளையில் இந்தியாவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நிதி மற்றும் நிர்வாகத்தில் திறமையானவர்கள் மட்டுமே காற்பந்து கிளப்புகளை நிர்வகிக்க முடியும். நிதி மற்றும் நிர்வாகத்தில் திறமையானவர்களுக்கு மட்டுமே நாட்டின் காற்பந்து கிளப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ வலியுறுத்தியுள்ளார். இது உள்நாட்டு காற்பந்து விளையாட்டாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். ஊதிய பிரச்சினை மற்றும் விளையாட்டாளர்களின் நலனை போன்ற அடிப்படை விவகாரங்களை நிர்வகிக்க சில கிளப்புகள் தவறி இருப்பதை ஹன்னாயோ ஒப்புக்கொண்டார். இதனால் உள்நாட்டு விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நிறுவனங்களை கவரும் முயற்சிகள் பாதிக்கப்படும் என்று அவர் விளக்கினார். காற்பந்து மலிவான விளையாட்டு அல்ல என்றும் அதை சீராக நிர்வகிக்க முறையான சுற்றுச்சூழல் அமைப்பு தேவைப்படுவதாகவும் ஹன்னாயோ விளக்கினார். அண்மைய ஆண்டுகளாக உள்ளூர் கால்பந்து கிளப்புகளில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி மோசமடைந்துள்ளது. இரு மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கான தமிழ் பெயர் இணைய செயலி. இன்றைய தலைமுறையினர் தங்களின் குழந்தைகளுக்கு சுருக்கமாகவும் எளிமையாகவும் பெயர் வைக்கவே விரும்புகின்றனர். அவ்வாறு வைக்கப்படும் பெயர்கள் வெறும் சொல்லாக மட்டும் இன்றி அர்த்தமா நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் இயங்கும் தமிழ்நேம்.com எனும் தமிழ் பெயர் இணைய செயலியை உருவாக்கி அதன் முன்னோட்ட பதிப்பை இலவசமாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் மே 1ஆம் தேதி தொடங்கி மலேசிய தமிழ் கணினி வல்லுநர் முகிலன் முருகன் வெளியிட்டுள்ளார். தற்போதைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்தி
இச்செயலியை உருவாக்கியதாக அதன் உருவாக்குனர் முகிலன் முருகன் கூறினர். தற்போது புதிய நுட்பமான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இதில் இயங்குமாறு நான் செய்துள்ளேன். பிறந்த நாள், நேரம், இடத்தை கொடுத்தால் மட்டும் போதும். பிள்ளையின் நாள், நட்சத்திரம், ஓரை, ராசிப்படி எந்த எழுத்தில் பிள்ளையின் பெயர் தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என சோதிய அடிப்படையில் இந்த செயலி உங்களுக்கு பரிந்துரை வழங்கும் என்று அவர் கூறினார். இந்த செயலி சுமார் 60,000க்கும் மேற்பட்ட தமிழ் பெயர்களை வழங்கும் நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அதனை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். பிணை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கொலை. வடக்கு பெரு ஆண்டியன் எனும் பகுதியில் பல நாட்கள் பிணை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட 13 தொழிலாளர்கள் சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்களால் கொல்லப்பட்டனர். அந்த 13 பேரும் சிறிய சுரங்கத்தில் பணிபுரிந்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பத்தாஸ் எனும் மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய சுரங்க தொழிலாளர்கள் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. 2020ஆம் ஆண்டு முதல் அப்பகுதியை சட்டவிரோத சுரங்கங்கள் ஆக்கிரமித்துள்ளதாக போலீஸ் கூறியது. சுரங்க தொழிலாளர்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக போலீசும் ராணுவமும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் அண்மைய காலமாக அவர்களை கடத்தி கொலை செய்யும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இச்சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பொருளாதார மீள்தன்மையை உருவாக்க இளைய தலைமுறையினர் சிறந்த அறிவாற்றலை பெற வேண்டும். உலக சவால்களை எதிர்கொள்வதில் உள்நாட்டு பொருளாதார மீள்தன்மையை உருவாக்க இளைய தலைமுறையினர் முந்தைய தலைமுறையினரை விட சிறந்த அறிவாற்றலை பெற வேண்டும். அந்நிய தொழில்நுட்பத்தை நம்பி இருந்தாலும் இளைஞர்கள் புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து வழங்கப்படும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியா முன்னேறும் நம்பிக்கையுடனும் இருக்க விரும்பினால் அது வெளித்தரப்பினரை மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது. நாம் முதலில் உள் வலிமையை உருவாக்குகிறோம். இதை நாம் உள்நாட்டு பொருளாதார மீள்தன்மை என்று அழைக்கிறோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் ஆரம்ப கட்டத்திலேயே வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் புதிய வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். இது இளைஞர்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றார் அவர். இந்த அணுகுமுறை மலேசியா பல்வேறு துறைகளிலும் தேவையான தொழில்நுட்பத்திலும் உள்ளூர் திறன்களை நம்பியிருக்க வழிவகுப்பதாக அவர் விளக்கினார்.